Hello friends, நான் கௌதம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஓஷ்ல இருக்கேங்க. ஸோ இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. ஸோ இங்கே வந்து நேற்று உஸ்பெகிஸ்தான்லேருந்து கிர்கிஸ்தான் வந்து பார்டரை கடந்து நடந்தே வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. ஒரு வழியாக சுமூகமாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து நிறையா திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா விஷயம் கேட்பாங்க, பார்டர் பர்மிட்டு அது இது நிறையா கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வீசா பாஸ்போர்ட் மட்டும் இருந்தாவே போதும். ஈஸியாக வந்து ஜஸ்ட்டு செக்கிங் பண்ணிட்டு ஒரு நார்மல் செக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இமிக்ரேஷன் மாதிரியே ஃபீல் ஆகலை, ஒரு நார்மல் செக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஷில் ஒரு இந்தியன் ஹோஸ்ட் வந்து கிடச்சிருக்காங்க எனக்கு. ஸோ அவங்க ரூமில் தான் வந்து நான் தங்கியிருக்கேன், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அவங்களோட ரூம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு ஸோ இது ஒரு பெட்டுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ஸு துணிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஹீட்டரு, வின்டர் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஹீட்டரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து செமையாக இருக்குங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. அவங்களோட ஷூ, செப்பல் அண்டு ஜாக்கெட்லாம் வந்து தொங்க விட்ருக்காங்க. அண்ட் இதாங்க வந்து பாத்ரூம், செம க்ளீனாக வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து கிச்சன். ஸோ கிச்சனே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ இங்கே வந்து சிக்கன் வந்து குக் பண்ணிட்டுருக்காங்க. சிக்கன் ரைட்? எஸ் ப்ரோ. வாட்ஸ் யுவர் நேம்? ரஞ்சன். குட். ஸோ வெங்காயம்லாம் இவ்வளோ நறுக்கி வச்சுருக்காங்க. அண்டு தக்காளி, பூண்டு, க்ரீன் சில்லி அண்ட் இது வந்து குக்கும்பர். ஹவு மச் கேஜி யூ பாட்? I purchased one packet. I don't know how much. You don't know. 200 to 200. Maybe 200 to 1.5 and 2 kg. Yeah. Okay, 1 kg is equal to 200 rupees. Yeah, 200 to 50 rupees. 250 rupees. Okay. ஸோ இவர் வந்து நீராஜ். Hello guys. இவர் தான் என்னை ஹோஸ்ட் பண்ணார். தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங். எஸ். Yeah. ஸோ பீகார் இவர். ஸோ எல்லாருமே பீகார் தான். இங்கே 3 பேர் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டு போட்டு வச்சுருக்காங்க தூங்குறதுக்கு. அண்டு டேபிள் இருக்குது. ஸோ ஒரு குட்டியான ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேனு. அண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறி மட்டும்தான் இருக்குது, கீழே எதுவும் இல்லை. ஸோ வாட் இஸ் திஸ் ஒன் ப்ரோ? What is this one? Heater. Yeah. In Kyrgyz, they are saying taplenia. Taplenia. Yeah. Kyrgyz people saying is taplenia. We are Indian saying heater. Yeah. Heater. It's used only winter time. In winter Yes. time. Yeah. So how it's working? Like By the government. It will be work in the November to March. We have to give power supply? No. We can't control that. Oh, you directly come from? Kyrgyz government control directly. Oh, okay. Yeah, yes. Hot water running there, and it is work. Okay. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதாங்க. நம்ம வந்து பவர் சப்ளைவே கொடுக்க முடியாது. ஸோ ஆக்சுவலி எல்லா வீட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஹீட்டர் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து வர சப்ளையை வந்து நம்ம எடுத்து இந்த ஹீட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிடணுமாம்மா. வின்டர் டைமில் வந்து நம்ம வீடு வந்து ரொம்ப சில்லாக இருக்கும்ல, அந்த டைமில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. We have to pay any fees? Yeah, like in 1 month heater cost 2,000. No, 1,000 to 1,200. Okay. In 1 month. Outside very cold weather, but when you enter inside it's normal, like a 20 to 25 temperature. Okay.
சிக்கன் லெக் பீஸ் வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க, செமையாக இருக்கும் போல். போய் குக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கைஸ் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ப்ரெட்டு அண்டு சாலட் வச்சுருக்காங்க. இவர் தான் குக் பண்ணார் எல்லாத்தையுமே. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதாங்க இந்த லெக் பீஸு அண்ட் ப்ரெட்டு செமையாக இருக்குங்க. வேறு நாட்டுக்கு வந்து இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாப்பிட்றது, அதுவும் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஃபுட் கைஸ், தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பீகார், இவர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். ஸோ இவங்க ரூமில் தான் வந்து நான் தங்கியிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து ஓஷ் சிட்டி. ஸோ கிர்கிஸ்தான் கண்ட்ரியோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டிங்க. ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்னது தான். ஸோ நாங்கள் இப்போ ஷாப்பிங் மாலுக்கு நடந்து போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் வரும். நிறையா பேர் வந்து இந்தியன்ஸ் இங்கே வந்து எம்பிபிஎஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி ரூம் எடுத்து வெளியே ரூம் எடுத்து தங்கி எம்பிபிஎஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, பீகார் ஸ்டேட்லேருந்து நிறையா பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரூம் கொடுத்தவர் பார்த்திங்கன்னா நிராஜ் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவர் தான் வந்து அந்த ஃப்ரெண்டு. நேற்று வந்து இவங்களாம் வந்து சிக்கன்லாம் எடுத்து செஞ்சு நல்லா நைட் வந்து ஃபுல் கட்டிட்டு செமையாக சாப்பிட்டேங்க. செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லோக்கல் சிம் வாங்கணும் அண்டு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு, போயிட்டு ஹேர் கட் பண்ணணும். நல்லா இருக்குங்க கிர்கிஸ்தான் கண்ட்ரி. ஸோ இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்ருக்கேன். கிர்கிஸ்தானோட கரன்சி வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஏடிஎம் முன்னாடி நின்னதுக்கப்புறம் ஒரு பீதி வரும் பாருங்கள், பணம் வருமா இல்லையான்ட்டு. அப்பாடா பணம் வந்துருச்சுங்க. ஸோ இதாங்க கிர்கிஸ்தானோட கரன்சி, 500 ருபீஸ் நோட்டு. ஸோ நான் வந்து ஒரு 10,000 எடுத்தேன். அப்படியே பல்கியாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. நோட்டு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஏடிஎம்மில் பணம் எடுத்துட்டேன். இப்போது ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேங்க. ஹேர் கட்டும் பண்ணியாச்சு அண்ட் ஸோ லோக்கல் சிம் கார்டும் வாங்கியாச்சு. இங்கே கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மெகாகாம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஃபேமஸ்ஸு. 200 ருபீஸ்க்கு 1 மந்த்துக்கு 40 ஜிபிங்க. ஸோ ரொம்ப சீப்பு. ஸோ அந்த சிம் கார்டு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.